ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண முருங்கை இலை அடை. கல்யாண முருங்கை இலை அடை செய்யும்போது சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி பறிக்கலான்றதை பார்க்கலாம். போய் பறிச்சிட்டு வரலாம் வாங்க. ஸோ கல்யாண முருங்கை இலை நம்ம அடை செய்கிறதுக்காக இல்லை வடை செய்கிறதுக்காக பறிக்கிறோன்னும் போது இதை மாதிரி துளிர்களாக இருக்கிற இலைகளை நம்ம பறிச்சுக்கிறோன்னும் போது நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா இதை தூளாக அரிஞ்சு போட்டுட்டு ஆட்டுறோன்னும் போது வடை தட்டும் போதும் சரி அடை தட்டும் போதும் சரி நமக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த கல்யாண முருங்கை. இதில் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். ஸோ இந்த முள் அடையாளம் வச்சு தான் நம்ம இந்த இலையை பறிக்கணும். ஏன்னா சில மரங்கள் பார்த்திங்கன்னா இதே இலைகளோட சில மரங்கள் இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் மருந்துன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கை. அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா நம்ம அடை மாதிரி செய்து சாப்பிட்லாம். உதிரப்போக்கே இல்லை அப்படின்ற சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வராமல் இருக்கணும் போது அவங்களும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாறு எடுத்து நமக்கு காலையில் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்டி வைத்தியத்தில் நிறைய செய்யக்கூடியது தான். ரொம்பவே சிறப்பு கொண்ட இந்த கல்யாண முருங்கைன்றது இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியறதில்ல. கிராமப்புறங்களில் நிறைய இந்த மரங்கள் இருக்கும். ரத்த சோகை இருக்குன்றவங்க இது நல்லா சாறு எடுத்துகிட்டு தேன் கலந்து கொஞ்சம் லெமன் போட்டு குடிக்கிறோன்னும் போது நல்லா பார்த்திங்கன்னா ரத்த விருத்தி ஆகும். இன்றைக்கி நான் அடை செய்கிறதுக்கு கொஞ்சம் பச்சரிசி, கடலைப்பருப்பு, இதை மாதிரி துளிராக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10 இலைகள், 10லேருந்து 12 இலைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை நல்லா நம்ம மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னும் போது கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா அடை பார்த்திங்கன்னா நமக்கு ருசியாக இருக்காது. இன்றைக்கி நான் இந்த அடைக்கு கடலைப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இது மட்டும் சேர்த்து நம்ம அடை செய்யும்போது அந்த அடை பார்த்திங்கன்னா மசால் வடை டேஸ்ட்டில் இருக்கும். இதை மாதிரி ஒரு தடவை நீங்கள் அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதை மாதிரி அரைச்சது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம அடை ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தாளித்து போடுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அடைக்கு பார்த்திங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி செக்கெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டு பாட்டிலில் வச்சிங்கன்னா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதை மாதிரி பொடியாக கட் பண்ணது ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4. ஸோ இந்த பருப்புலாம் நல்லா செவந்த பிறகு நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. முதல்லையே போட்டிங்கன்னா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு அடையில் கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகிடுது. இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணாவே போதும். ரொம்ப இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடை ஊற்றும் போது நமக்கு அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாக வாயில் மாட்டணும். அதுக்காக இது பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். நமக்கு கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருக்கணும். லைட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரை ஆன மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியாக வேணும் அடை அப்படின்றவங்களுக்கு நம்ம கெட்டியாக ஊற்றிக்கலாம். சில பேர் கொஞ்சம் நைஸாக போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம கெட்டியாக ஊற்றினாலும் நைஸாக ஊற்றினாலும் இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். பன் மாதிரி நல்லா கெட்டியாக ஊற்றிட்டு நிறைய ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா சாஃப்டாக பார்த்திங்கன்னா பன்னு மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம செய்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக தேங்காய் சீவி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா தேங்காய் வாசனையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பெண்கள் இதை எடுத்துக்கிறாங்கன்னும் போது ரத்த சோகை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த இலைகள் ஒரு 2-3 இலைகள் தான் துளிர் விட்டு வருதுன்னும் போது அதை எடுத்து நம்ம சூப் மாதிரி வச்சு கூட குடிச்சிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டுட்டு ஒரு 2-3 இலைகள் இருக்குது, அதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மிளகு போட்டு சூப்பு போட்டு குடிக்கிறோன்னும் போது அது கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு அருமருந்து சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மரங்கள் நம்ம பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கிடைக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வமானதாக தான் இருக்குது.
ஸோ எங்கே உங்களுக்கு இதை மாதிரி கல்யாண முருங்கை கிடைச்சாலும் துளிர்களை பறித்து இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி அடை செய்து பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடை தான் செய்து சாப்பிடணும்னு இல்லை, ரொம்ப துளிராக உங்களுக்கு நல்ல ஒரு இலைகள் கிடைக்குதுன்னும் போது தூளாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி சிறுபருப்பு போட்டு கூட்டு செய்தீங்கன்னா தோசைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக நான் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடை ஊற்றுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா இந்த பதத்துக்கு கிளறி வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, தோசை மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆனியன் பார்த்திங்கன்னா நான் பாதி தான் வதக்கியிருக்கேன். நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும். இதை மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக தட்டி வச்சுட்டு மூடிட்டிங்கன்னும் போது நல்லா பன்னு மாதிரி நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடை நீங்கள் அரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஊற்றுறீங்கன்னும் போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லியை அப்படியே சாரல் மாதிரி தூவிக்கோங்க. அடைக்கு நீங்கள் அடியில் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க, இதுக்கு மேலேயும் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க நெய் கூட போட்டு செய்துக்கோங்க. நெய் போட்டு செய்யும் போதும் சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே அடை செய்யணுமே தவிர ஃபுல்லாக வச்சுட்டு செய்யவே கூடாது. சிம்மில் வச்சுட்டு உள்ளே இருக்க அந்த கடலைப்பருப்பு பச்சரிசி எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் அடையை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடிட்டிங்கன்னா அடை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கனமாக இருக்கிற அடை சில பேர் விரும்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதே இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் நைஸாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கீரைகளோட நன்மையோட அந்த கீரை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அதை எப்படிலாம் சமைக்கும்போது நமக்கு பயன்கள் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் நிறைய கீரைகளை பற்றியும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த பதிவுகளையும் பாருங்கள். அதனோட பயன்கள் அறிஞ்சு நீங்கள் சாப்பிட்றணும் போது அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். இந்த கீரைகளோட பயன்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்கிறீங்கன்னும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரைகள் எங்கன்னா கண்ணில் படுதுன்னும் போது அதை எடுத்து இதே மாதிரி அடை செய்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கல்யாண முருங்கை தெரியாதவங்க இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு மரம் காட்டியிருக்கேன். அந்த மரத்துலேருந்து நான் பறித்த மாதிரி நல்லா துளிராக பறித்து இதே டைப்பில் நீங்கள் நல்ல ஒரு அடை செய்கிறீங்கன்னும் போது மசால் வடை சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த ஃபீலில் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்டாக தேங்காய் சட்னி செய்திருக்கேன். நல்லா பச்சை மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு அரைச்சி தாளிச்சிட்டோன்னா இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அடை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பன்னு மாதிரி ஊற்றிருக்கேன், ஒன்று பார்த்திங்கன்னா நைஸாக ஊற்றிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அடைகளை நீங்கள் எப்படி வேணால் சமைச்சிக்கோங்க. ஆனால் சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி வச்சு உள்ளே நல்லா வேகிற அளவுக்கு செய்தீங்கன்னா தான் இந்த அடை பார்த்திங்கன்னா ருசி சூப்பராக இருக்கும். கல்யாண முருங்கை அடையும் செய்யலாம், வடையும் செய்யலாம். மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் இந்த கீரையை இந்த நார் காம்புலாம் இல்லாமல் நைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நைஸாக இதை மாதிரி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா கரை மொறு கல்யாண முருங்கை வடையும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான வடை தான் இந்த கல்யாண முருங்கை மசால் வடை. கண்டிப்பாக அடையும் செய்து பாருங்கள், வடையும் செய்து பாருங்கள். என்னோட ஃபேவரட் கேட்டிங்கன்னா இந்த கல்யாண முருங்கை வடை தான். ஒன்றுமே இல்லை, நார்மலாக நீங்கள் பண்ணுற மசால் வடையே தான். அடியில் கீரையை போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கு மேலே கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வெங்காயம் போட்டு தட்டி எடுங்க. சூப்பரான இந்த கல்யாண முருங்கை அடை வடை எல்லாமே செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது டேஸ்ட்டுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இன்னும் நிறைய வகையான கீரைகள் நம்ம வித்தியாசமாக சுவையாக செய்து சாப்பிடுவோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னும் போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜி தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.